போனால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல போட்டு இதெல்லாம் தெய்வத்துடைய பெயர்கள், ரோம தெய்வத்துடைய பெயர்கள். ரோமன் கத்தோலிக்க அந்த கேலண்டர் தான் இது. உலகத்தில் உள்ள 40 கேலண்டர்ல ஒரு கேலண்டர் இது. இதெல்லாம் தெய்வத்துடைய பெயர்கள். இன்னும் சொல்லுவோம் என்றால், அதாவது ஜூலியஸ் சீசருடைய பேரை வச்சுதான் ஜூலை வச்சப்பட்டுச்சு. ஆகஸ்ட் இதெல்லாம் அவருடைய மர்மகண்ட பேர். இப்படி ஆட்களையும் தனிநபர்களையும் கௌரவப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு கேலண்டர் இது. இதுல அவனுக்கு நினைச்ச மாதிரி மாத்திக்கிறான். நினைச்ச மாதிரி நீங்க பாருங்க பாப்போம். 31 30 31 30 வந்து திடீர்னு 31 32 வரும். வணங்கிட்டா திடீரென 31 32 வரும். ஏன் அப்படி வருது? 31 30 31 30 அப்படித்தானே போகணும். ஒரு இடத்துல 31 32 வரும். அது என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். ஆகஸ்டுக்கு அவரை கொஞ்சம் அந்த பாராட்ட நடத்துக்காக வேண்டி தூக்கி போட்டு விட்டது அங்கிருந்து. எங்கிருந்து? பிப்ரவரியில இருந்து. அதான் பிப்ரவரி பாதிக்கப்பட்ட மாதிரி உலகத்துல வேற எந்த மாசம் பாதிக்கப்பட்டில்ல கிறிஸ்தவ கேலண்டர்ல. வணங்கிட்டா ஏற்கனவே லீப் வர்றதுக்காக வேண்டி ஒரு நாள் அங்க எடுபட்டு குறைக்கிறதுக்கு காரணால இவருக்கு வேறவா எடுத்து என்னது ஆகஸ்டியனுக்கு வேறவா எடுத்து இன்னொரு நாளை விட்டாதான் 28 ஆயிட்டு. அப்படி தேவையில்லாம மாற்றங்கள் செஞ்ச ஒரு கிறிஸ்டியன் கேலண்டரை அவங்களுக்குள்ளேயே உடன்பாடு இல்லை, அவங்களே விமர்சித்திருக்கிற கேலண்டர். அந்த கேலண்டரை கொண்டு போய் அவன் ஏதோ காலனித்துவ நாடுகள் திணிக்கப்பட்டு உலகத்துல எல்லா நாடும் பின்பற்ற இஸ்ரேல்ல இந்த கேலண்டரே இல்ல. இஸ்ரேல்ல இந்த கேலண்டர், ரஷ்யால இந்த கேலண்டர் இல்ல, சைனால இது இல்ல. அவனோட நடைமுறை வேறு. உலகத்துல சர்வதேச ரீதியாக தொடர்பு கொள்ளணும் வச்சுக்கொள்வாங்களே ஒழிய